நம்மளுடைய ரெடிமேட் குருமா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நம்ம இட்லி சாம்பார் சட்னி இது சாப்பிட்றதோட இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ரா 2 இட்லியே போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வித்ருது குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 4 தக்காளி நம்ம வேக வச்சுருக்கோம். இது நல்லா தண்ணியில் வெந்து தோல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு வேறு கடாய் வச்சுக்கலாம். இது ஓரமாக இருக்கிற தக்காளி வந்தது. இப்போ கடாய் சூடாகிறதுக்குலாம் என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போதும். 2 பெரிய வெங்காயம், சின்னதாக இருந்தனால நான் 2 வைக்கிறேன், இல்லைனா 1 வெங்காயம் போதும். ஒரு 4 வெள்ளைப்பூடு, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு தேங்காய் ஒரு 10 சில்லு தேங்காய், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி 2 துண்டு, 4 பூண்டு, சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை, 2 முந்திரி பருப்பு. இது எல்லாமே நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கூடவே மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, அவ்வளோதான். இதை ஒரு பக்கம் அரைச்சி எடுத்துக்குவோம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சிட்டோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ வெள்ளைப்பூடு நல்லா பொரிஞ்சிருச்சு. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். இந்த பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா தக்காளி, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. வெங்காயமும் நல்லா லைட்டாக கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி பேஸ்ட்டு, அதையும் அதோடு சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 புதினா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு ஜீரகத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இது இந்த பக்கம் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அதெல்லாம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா கொதி வந்து பாருங்கள். இதோட நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்தோம் பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசம் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்கலாம். இது பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எத்தனை பேர் இருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்காக இருக்கும் குழம்பு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். அப்படியுமே நல்லா திக்காக தான் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி குழம்பா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். நமக்கு மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணுன்றதுனால அடுப்பு வேகமாக தான் வச்சுருக்கேன். நான் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கல.
பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள் மசாலோட பச்சை வாசம்லாம் போய் நம்மளுடைய குருமா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிப்போம். நம்மளுடைய ரெடிமேட் குருமா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, அதே போல் இந்த பக்கம் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இட்லி எடுத்துக்குவோம். நல்லா கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இட்லி கூட நம்ம குருமாவை எடுத்துப்போம். நம்ம இட்லி சாம்பார் சட்னி இது சாப்பிட்றதோட இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ரா 2 இட்லியே போயிடும். டக்குன்னு நம்ம ரெடிமேட் குருமா வச்சுட்டோம் 10 நிமிஷத்தில். இட்லியும் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.